இன்று நான் அங்கு இல்லை எனினும் அது என்னோடுதான் இருந்து கொண்டிருக்கிறது என் பாலிய காலத்தோடு. செல்லும் தென்றல் அறியும் எனது மென்மை, என்னை சிதைத்து அழிக்கும் வாழ்க்கை அறியும் எனது உறுதி. I hope you enjoyed the program. Once again, thank you to our chief guest. And she's the one who inspired all of this. So congratulations to you and each and every one of you for doing this. And இப்போ கவிஞர் சல்மா அவர்களை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் ரொம்ப சுலபமாக கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 சுவர்களுக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தாலும் கூட 2ஆம் ஜாமங்களின் கதை அப்படிங்கிற கதையின் மூலமாக பெண்களின் மௌனத்தையே ரொம்ப சத்தமாக கூறியவர் அவர். ஒரு மலையும் இன்னொரு மலையும் அப்படிங்கிற சமூகத்தின் இருண்ட விதிகளை உடைக்கும் அற்புதமான விஷயத்தை சொன்னவர் அவர். அவருக்கு பல விருதுகள். இவங்க பிபிசியுடைய டாப் 100 பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றவர். தமிழ்நாடு சமூக நல வாரியத்தோட தலைவராக இருந்தவர். இரவின் அமைதியில் என் வரிகளால் சாளரங்களை உருவாக்குகிறேன். நடனத்தில் பார்க்குறப்போ ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகத்திலையும் தெரிந்த அந்த பாவனைகள் ஒரு கைதேர்ந்த நடனத்தையும் நடன கலைஞரிடம் அவர்கள் தங்களுடைய நடனத்தை கற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிற முடிஞ்சது. Support. So I hereby take the privilege to announce that Ashri has been announced the Presidential Volunteer Service Award established by President Bush of 2003, and we have our VIBA person to give the medal and the certificate from the VIBA organization.